சூப்பு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் சூப்பு. இதில் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போடக்கூடாது. வெறும் மிளகு காரம், வெங்காய காரம் இது 2 தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு சூப்பு சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டோம் அப்படின்னா குழம்பு மாதிரி இருக்கும். எப்படி பஞ்சு மாதிரி வெந்திருக்குது பாருங்கள். இந்த சூப்பு இது வந்து கோழிக்கால் சூப்பு தான். இந்த கோழிக்கால் எவ்வளோ பஞ்சு மாதிரி வெந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதில் இருக்கிற சத்து எல்லாம் இந்த சாறில் இறங்கும். அந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த சூப்பை நான் காட்டுறேன். எப்படி இறங்கியிருக்குது பாருங்கள். அந்த சாரமெல்லாம் எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாருங்கள். இதில் தாளிப்பே நான் கொடுக்கல. தாளிப்பே கொடுக்கக்கூடாது. சூப்புன்னா தாளிப்பு கொடுக்கக்கூடாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து கால் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கோழிக்கால் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும் கோழிக்கால். இந்த மஞ்சள் கலரில் தான் இருக்கும். நம்ம வந்து சுடு தண்ணி வச்சு நம்ம அதில் ஊற்றிட்டு நம்ம பிரித்தோம் அப்படின்னா கரெக்டாக அது வந்து பிரிஞ்சு வந்துடும். அப்படியே தோல் மாதிரி பலூன் மாதிரி அப்படியே பிரிஞ்சு தனியாக வந்துடும். இருந்தாலும் கடையிலேயே அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நகத்தை எல்லாம் வெட்டல. காலுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் அழுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஊற்றி நம்ம நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படி விட்டுட்டு திருப்பி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்துடும். இப்போ நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஆனால் அவங்களே க்ளீன் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு பீஸில் மட்டும் எடுக்காமல் இருந்திருக்குது. பாருங்கள், இது வந்து இன்னும் கொஞ்சம் ஊறணும். அந்த மாதிரி நடுவில் வந்து கொஞ்சம் அழுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இது இதெல்லாம் வந்து ஒரு 5 நிமிஷம் ஊறணும். ஊறிச்சு அப்படின்னா அது அப்படியே பலூன் மாதிரி வந்துடும். அவங்களே க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நகத்தில் இருக்கிறதெல்லாம் கூட அப்படியே வந்துடும். கலந்து வந்துடும். நகத்தோடு கலந்து வந்துடும். நகம் இருக்கும். நகத்தை வந்து நம்ம நகத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்துடும். நான் வந்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதில் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த நகத்தையெல்லாம் வெட்டிடலாம். இது கடையிலையே வெட்டி கொடுத்துருவாங்க நகம். அவங்க கொஞ்சம் கூட்டமாக இருந்தது அப்படின்னா நம்ம தான் வந்து வாங்கிட்டு வந்து வெட்டணும். அவங்க வெட்டுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால் நம்ம தான் வாங்கிட்டு வந்து வெட்டணும். அதே போலயே ஒரு நேரம் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு நேரம் நம்ம வந்து அப்படியே கொடுத்துருவாங்க. டைம் இல்லாமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கால் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றது நல்ல விளக்கமாக நான் போடுறேன். நான் வந்து இந்த காலெல்லாம் கட் பண்ணிவிட்டு 2 முழுசாகவும் போட்டுக்கலாம். நான் வந்து 2 தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். முழுசாக போட்டால் கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கட்டையாக இருக்கும் அப்படின்ட்டு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் வந்து கால் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூனும் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது கூட வந்து மிளகு வந்து 1½ ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு போதும். 2 கிராம்பு, கொஞ்சம் ஒரு பிஞ்சு அளவுக்கு சோம்பு, 2 பட்டை, ஒரு 10-15 பல்லு நம்ம பூண்டு எடுத்துக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை. இவ்வளோ தான் நமக்கு இதுக்கு தேவையானது. ஒரே ஒரு பச்சை மிளகாய், லாஸ்ட்டில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் நமக்கு தேவையான பொருளே. இவ்வளோ தான் சூப்புக்குள்ள பொருளே இவ்வளோ தான். இதை வச்சு நீங்கள் சூப்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த சூப்புக்கும் நம்ம வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு வைக்கிற சூப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இஞ்சியும் பூண்டையும் போட்டு நான் அரைச்சிக்கலாம். இப்போ இது கூடயே வந்து சோம்பு, பட்டை, லவங்கம் இது 3ஐயும் அது கூடயே போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக தான் அரைக்கணுன்றது கிடையாது. இது அப்படியே அரைச்சி அப்படியே போட்டு விட்டுடலாம். அது கூடயே 2-3 கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். வெங்காயம் வேணும் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தேவையில்லை அப்படின்ட்டா நீங்கள் வெறும் மிளகு ஜீரகம் மட்டுமே அப்படியே அரைச்சிக்கலாம். 2 கருவேப்பிலையை போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. ஒன்றும் பாதியமாக தான் அரைக்கணும். சின்ன வெங்காயம் கிடச்சிது அப்படின்னாக்கா நீங்கள் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சாவே நமக்கு போதும். நல்லா நைஸாக தான் அரைக்கணும் அப்படின்றது கிடையாது. ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு அப்படியே அதுலேயே ஊற்றிடலாம். இப்போது இன்னும் நான் அடுப்பு பற்ற வைக்கல. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமே தான் அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். அதனால தான் நான் ஒன்றா உங்களுக்கு செய்யும்போது நான் காட்டிகிட்ருக்கேன். இப்போ என்கிட்ட வந்து பெரிய வெங்காயம் தான் இருக்குது. அதனால் பெரிய வெங்காயம் 1
கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். எல்லாமே பச்சையாக தான் போடணும், எதுக்குமே வதக்க தேவையில்லை. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள். போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. பச்சை மிளகாயும் அதில் போட்டேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொதி வரும்போது நம்ம வந்து மூடி போட்டு மூடிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான காரம் வந்து மிளகு காரம் மட்டும்தான். சூப்பு அப்படின்னாவே மிளகு காரம் தான் இருக்கும். ரொம்ப விசில் போட்டுட்டேன். ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். அப்படியே பஞ்சு பஞ்சாக போயிடும். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விடுவீங்க அப்படின்றது எனக்கு தெரியலை. நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க. நான் வந்து 2 விசில் தான் வச்சுருக்கிறேன். 2 விசில்லையே எனக்கு பஞ்சு மாதிரி வந்துருக்கும். சில குக்கருங்க வந்து நல்லா வேகாது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நான் எண்ணெயே விடலை. அது மேலேயே எவ்வளோ எண்ணெய் மேலே மிதங்குது பாருங்கள். அவ்வளவும் கோழிக்காலில் இருக்கிற நமக்கு சத்து தான். இந்த கை கால் வலி மூட்டு வலியெல்லாம் வரும்போது இந்த மாதிரி சூப்புங்க, இந்த மாதிரி கோழிக்கால் வாங்கி, நம்ம ஆட்டுக்கால் வாங்க முடியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி கோழிக்கால் வாங்கி நம்ம சூப்பு வச்சு குடித்தோம், இல்லை குழம்பு வச்சு குடிக்கலாம். நம்ம இல்லைன்னா வேறு ஏதாவது கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை தூவிக்கிறேன். வறுத்து சாப்பிட்டுக்கலாம். சிக்கன் 65 போட்டு சாப்பிட்டுக்கலாம். கோழிக்காலில் நம்ம என்ன சிக்கனில் என்னென்ன செய்கிறோமோ அத்தனையுமே இதில் செய்யலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் சூப்பு சாப்பிடணும். யாருமே வந்து மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் போடாதீங்க. சூப்புன்னா இப்படி தான் இருக்கும். கார்ன் பவுட்ரு வேணும் அப்படின்னாக்கா சில பேர் வந்து கார்ன் பவுட்ரு போட்டு குடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. வேணும் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நீங்கள் போட்டு கலந்து விட்டு நீங்கள் குடிங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. நான் வந்து கிண்ணத்தில் ஊற்றி காட்டுறேன். நான் இது ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஆட்டுக்கால் சூப்பும் இப்படி தான் வைக்கணும். எந்த சூப்பு வச்சாலுமே நம்ம வீட்டில் சூப்பு செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வைக்கணும். இதில் கார்ன் பவுடரெல்லாம் போட்டோம் அப்படின்னா கடையில் விற்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எவ்வளோ எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளவும் கோழிக்காலில் இருக்கிற கொழுப்பு தான் இது. அவ்வளோக்கும் நம்ம கை கால் வலிக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலியெல்லாம் வலிச்சதுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த கை கால் வலியெல்லாம் நமக்கு இருக்காது. மூட்டு வலியெல்லாம் ரொம்ப வரவே வராது. இந்த மாதிரிலாம் வச்சு காலுங்களை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, அதாவது கோழிக்கால், ஆட்டுக்கால், எந்த கால் வச்சு சாப்பிட்டாலும் நமக்கு மூட்டு வலியெல்லாம் நமக்கு வராது. பாருங்கள் எப்படி பஞ்சு பஞ்சாக போயிடும். அப்படியே இதை நம்ம சாப்பிட்டோம்னா எலும்பு கூட மிஞ்சாது, அந்த அளவுக்கு பஞ்சாக வெந்துடும். குக்கரில் வேக வச்சோம் ஒரு விசில் 2 விசில் நான் வச்சுருக்கேன். 2 விசில் உங்கள் குக்கர் பொறுத்து நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை வந்து நான் தாளிப்பெல்லாம் கொடுக்க மாட்டேன். சூப்புக்கு வந்து தாளிப்புன்றது கிடையாது. அதனால் நான் தாளிப்பு கொடுக்க மாட்டேன். எப்படி இருக்குது பாருங்களா. அப்படியே எண்ணெய் மிதங்கும். அப்படியே எண்ணெயே நம்ம 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றுன மாதிரி. தேங்க்யூ.